ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு கடக ராசியும் ஒரு விருச்சிக ராசியும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடக ராசியும் விருச்சிக ராசியும் ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்காங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு உலக தலைவர்களே எடுத்துக்கலாம். நம்முடைய நாட்டினுடைய முக்கியமான ஒரு தலைவருக்கு விருச்சிக ராசி, இன்னொரு எதிர்க்கட்சி தலைவருக்கு விருச்சிக ராசி. அப்போ இவர்கள் 2 பேரும் ஒரே மாதிரி சினாரியோவை சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க ராசியினுடைய தன்மை ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரே மாதிரி தசா புத்தி வந்ததுன்னா அதுக்கு பேர் நாங்கள் தசா சந்தின்வோம். அப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது இவர் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாரோ அதே தான் மனைவி எதிர்கொள்வாங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள்ல ஒரே ராசி பண்ணக்கூடாதுங்கிறோம்? சனி திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, 7.5 சனியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்களை அந்த பாட்டிமாருங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தானே எடுத்து வளர்த்துக்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தை இந்த வீட்டில் இருந்ததுன்னா இந்த குழந்தையோட நேரப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தகப்பனாருக்கு வந்து தொந்தரவு தரும். அதுவும் ஆம்பளை பசங்க ஜாதகம் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். உண்மைதான் அது. அதற்காக நம்ம ஹாஸ்டலில் விடணும்னு அவசியம் இல்லை. அதுக்குண்டான சில விஷயங்களை, அதாவது கடக ராசின்னு கிடையாது, 12 ராசிக்குமே வந்து திருமண வாழ்க்கைங்கிற விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேருக்கு வந்து சரியாது. ஏன் ஈஸ்வரன் ஈஸ்வரி எடுத்துக்கோங்க, அவங்களுக்குள்ள வராத சண்டையா? எத்தனை கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கடகராசியோ சிம்ம ராசியோ, கடக லக்னமோ சிம்ம லக்னமோ, கணவரோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து இந்த 2 ராசி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துருச்சுன்னா போதும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ராசியே உங்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வந்து அழைச்சிட்டு போகும். நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் காம்பினேஷன் ராசிகளில் அப்படின்னா அது என்ன ராசி? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா, எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி? நல்லா இருக்கேன் மேம். தொடர்ந்து நம்ம ஐபிசியில் வந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் வந்து எல்லாருமே பயனுள்ள வகையில் இந்த தகவல்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சி நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கும் அதனால நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி காவ்யா. நிச்சயமா மேம், ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் நீங்கள் மக்களுக்கு தேவையான பயனுள்ள பல தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த நேர்காணலில் உங்ககிட்ட நாங்கள் கேட்க இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மேம் பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு கடக ராசியும் ஒரு விருச்சிக ராசியும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடக ராசியும் விருச்சிக ராசியும் ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்காங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும்? இப்போ கடக ராசிக்கு ஒரு சனியினுடைய தொந்தரவு தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தொந்தரவு அந்த வீடுகளில் இருக்க எல்லாரையுமே பாதிக்குமா? இல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான தசை போயிட்டு இருக்கு, ஒரு ஜாக்பாட் வருஷம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற காலம் போகுது அப்படின்னா அந்த யோக காலம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்குமா? இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எங்க நேயர்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ கடகம் விருச்சிகம் எடுத்துக்கும் போது நாங்கள் வந்து இதை கிரக காம்பினேஷன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏக ராசியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் 4 விதமான ராசிகள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட ஜெராக்ஸ் மாதிரி பேரண்ட்ஸோட ராசி என்னவோ அதே தான் குழந்தைகளுக்கு இருக்கும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற காலகட்டம் டபுள் த ரேட் அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனையாக இருக்க காலகட்டம் அதே மாதிரி சிக்கல்கள்லையும் சோதனைகள்லையும் இருப்பாங்க. இது வந்து ஏக ராசிக்குள்ளது. இதே வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கடக ராசிக்கு மோசமான நேரம் ஆனால் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு உலக தலைவர்களே எடுத்துக்கலாம். நம்முடைய நாட்டினுடைய முக்கியமான ஒரு தலைவருக்கு விருச்சிக ராசி, இன்னொரு எதிர்க்கட்சி தலைவருக்கு விருச்சிக ராசி. அப்போ இவர்கள் 2 பேரும் ஒரே மாதிரி சினாரியோவை சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க ராசியினுடைய தன்மை ஒரே மாதிரியாக இருந்தாலும் பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தசா புத்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஒருத்தர் வந்து வின் ஆகிட்டார், ஒருத்தர் தோத்துட்டார், 2 பேரும் ஒரே ராசி தான். அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரே வீடுகளில் 4 பேர் வித்தியாசமான ராசிகளில் பிறந்திருந்தா கூட, இப்போ உதாரணத்துக்கு கடக ராசிக்கு அஷ்டம சனி, அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு போன பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல அந்த தாயார் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார்.
ஏன்னா 4ஆம் இடம்னு சொல்றது தாயாரனுடைய ஸ்தானம், அங்க சனி வந்திருக்கு. அதே மாதிரி கடகராசிக்கு அட்டம சனி. அப்ப இந்த இடத்துல அந்த 2 ராசியும் இருக்கக்கூடிய தாயார் அப்படிங்கிறவங்க ரொம்ப பாதிப்படைந்திருப்பார்கள். தகப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபடுறது, வேலையில பிரச்சனையாகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள குடுக்கும். இதே போல ஒரு வீட்ல எத்தன ராசி இருந்தாலும், ஒருத்தரோட ராசி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அவர்களை வைத்து இவங்க மற்றவர்களுடைய பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறும். என்னன்னா, இப்ப நான் வீட்ல ஒரு ஆள் கீழ விழுந்துட்டா, இன்னொரு ஆள் தூக்கி விடும் இல்லையா? அது மாதிரியான அமைப்பு தானே தவிர, அவங்களோடது ஓவராலா இவங்களுக்கு வந்து மாற்றம் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரவருடைய சுயஜாதக பலன்கிறது தனி. இந்த மாதிரி கூட்டு ஜாதக விளைவுன்னு சொல்லுவோம் நாங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருப்பாங்க. அந்த பேட்டர்ன்ல வரும்போது, அந்த வீட்ல இப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஏன்னா, இவங்க 4 பேரோட ஜாதகமே ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டும். அத இந்த 4 பேருமே அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால ஏக ராசிகள்லயோ, இல்ல மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய ராசிகள்லயோ நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ரொம்ப லக்கா இருக்கிற நேரம் அப்படிங்கும்போது, ஒருத்தரோட லக்க வச்சு மத்த எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தரோட துன்பத்தையும் இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இல்லன்னா எஸ்கேப் ஆவாங்க. அப்ப இங்க வந்து கோச்சாரம் அப்படிங்கிறத கடந்து ஒருத்தங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுல மேம். நிச்சயமா. அதனால தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து மாவீரன்கிறோம், போர் வீரன்கிறோம். அவர் தான் வந்து இந்த உலகத்துக்கே ஒரு விஸ்வகுருவா இருக்காருங்கிறோம். இன்னொருத்தரும் அதே ராசி தான். ஆனா அவர வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதனால அவரவருடைய சுயஜாதக விளைவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். தசாபுத்திகள்னு இருக்கும். அதுல நம்ம வந்து வின் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ்ங்கிறது ஒண்ணு இருக்கும். அதை பொறுத்து தான் இந்த பலன்கள்ல மாறுபாடுகள் இருக்கும். கடகம்ங்கிற 2 ராசியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலுமே, இவங்களோட ஜாதகம், சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற தான். இவங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற தான். அப்ப அதற்கான பலன்கள் அப்படிங்கிறதுமே மாறுபடும்ல மேம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 பேருமே ஒரே ஜாதகத்துல பிறந்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாரி பண்ணும்போது நெறைய இடத்துல நம்ம லவ் கேஸஸ் பார்க்க முடியுது. லவ் பண்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ ஒரே இயர்ல பிறந்திருப்பாங்க. அப்ப கிரக காம்பினேஷன் இவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாரி தான் இருக்கும். இவங்களுக்கு ராகு கேது எங்க இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்ப இந்த கிரக கூட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். தசாபுத்திகள் மோர் ஆர் லெஸ் கிட்ட கிட்ட வரும். இப்போ உதாரணத்துக்கு புனர்வசுல ஒருத்தர் பிறந்திருக்காரு, பூசத்துல ஒரு ஆள் பிறந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து புனர்வசு, பெண் வந்து பூசம்னு வச்சுக்கோங்க. அப்ப பின்னாடியே துரத்திட்டு வரும் அந்த தசாபுத்திகள். இப்ப இவங்க குரு திசையில பிறந்திருப்பாங்க, இந்த பொண்ணு சனி திசையில பிறந்திருக்கும். இவங்களுக்கு அடுத்த திசை சனி திசை. இவங்க 2 பேரும் ஒரே திசையில மீட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் நாங்க தசா சந்தின்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாரி பண்ண வேணாம்னு சொல்றோம்னா, தசா சந்தி வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரியான விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு சினாரியோ, உங்க ஜாதகத்துல பிறந்த அதே யாரோ ஒருத்தருக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும். அவங்கள நீங்க கேட்டீங்கனாலும், நானும் கடகம் தாங்க, நானும் இதாங்க, எனக்கு நடந்துட்டு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரே மாதிரி தசாபுத்தி வந்ததுன்னா, அதுக்கு பேர் நாங்க தசா சந்தின்னுவோம். அப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது, இவர் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாரோ அதே தான் மனைவி எதிர்கொள்வாங்க. இப்ப நம்ம எதுக்கு இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள்ல ஒரே ராசி பண்ணக்கூடாதுங்கிறோம்? ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா இன்னொரு ஆள் தூக்கி விடணும். 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்கன்னா யார் தூக்கி விடுவாங்க? அதனால எப்பயுமே கோச்சாரத்தை விட சுயஜாதகம் வலிமையா இருக்கணும். அந்த வலிமையிலையுமே வந்து இதே மாதிரி ஒரே வருஷத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா போய் முடியும். மேம் இப்போ நம்ம வந்து உதாரணமா கடகராசி, விருச்சிக ராசி வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால நான் இப்படி கேட்குறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுடைய ராசி கடகம், அவங்களோட லக்னம் அதே விருச்சிகம். இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? நம்ம வந்து இந்த காம்பினேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க கேட்குற மாதிரி ஒரு ராசி அந்த லக்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த லக்னத்துல என்ன கிரகம் டிரான்சிட் ஆயிட்டு இருக்கு, அந்த கிரகம் பார்க்குற இடத்துல வேற என்ன கிரகம் இருக்கு, தசாபுத்தியின் அடிப்படையிலையும் அப்படி இருக்கா? இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம், விருச்சிக ராசிக்கு தற்போது கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தில் சனி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்க லக்னம் விருச்சிகமா இருக்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி போயிட்டு இருப்பார். இதே நேரத்துல உங்களுக்கு சனியோட புத்தியோ அந்தரமோ தசையோ நடந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து உங்களை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். எப்படி ட்ரபிள் பண்ணும்? விருச்சிக லக்னத்திற்கு அவர் 3, 4 கூடையவர். அப்ப எனக்கு வீடே அமையல, வீடு சம்பந்தமான தொந்தரவு, பூர்வீகத்துல தொந்தரவு, ஏன்னா அது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு இல்லைங்களா? குழந்தைகள் மூலமா பிரச்சனை, குழந்தைங்களோட எனக்கு குழந்தைங்களுக்கு சரியில்லை, ஒரு திடீர்னு ஒரு நோய்வாய்ப்படுறது குழந்தை. ஏன்னா சனிங்கிறது ஒரு பெரிய கிரகம், ரொம்ப வருஷமா அந்த இடத்துல உட்காரப்போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு டிசீஸை கொடுத்து அதன் மூலமா வருத்தப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வீக சொத்துல வில்லங்கத்தை திடீர்னு நம்ம இடத்த வேற யாராவது எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவை நம்ம கொடுத்துட்டு அது வெளியில போகும்போது அதன் சார்ந்த நன்மையான பலன்களை கொடுத்துட்டு போகும். இந்த ராசி இருக்காங்களா, அப்ப இந்த ராசிக்காரங்க அந்த வீட்டுல இருக்க வேணாம், உங்களோட குழந்தைங்களை ஹாஸ்டல்ல போட்டுருங்க, ஏன்னா ஒரே தசா புத்தி இது போயிட்டு இருக்கிறங்காட்டி இது 2 பேரையும் அஃபெக்ட் பண்ணும், தனித்தனியா இருக்க வைங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கலாமா பரவலா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா அந்த காலத்துல சனி திசையில பிறக்கக்கூடிய குழந்தைங்க, 7.5 சனியில பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்களை அந்த பாட்டிமாருங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தானே எடுத்து வளர்த்துக்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தை இந்த வீட்டில் இருந்ததுன்னா இந்த குழந்தையோட நேரப்படி
பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுக்காக நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அது அந்த காலத்துக்கு சரியாக இருந்தது. இந்த இந்த காலத்தில் வந்து 2 பேரண்ட்ஸ் குழந்தைங்க தான் இருக்காங்க. எங்கேயுமே பெருசாக பாட்டிங்கெல்லாம் வச்சுக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வேணால் அது சாத்தியப்படும். மோரோவர் நீங்கள் வந்து இந்த ராசியை தான் கொண்டு ஹாஸ்டலில் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா சனி திசையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் தகப்பனாருக்கு வந்து தொந்தரவு தரும். அதுவும் ஆம்பள பசங்க ஜாதகம் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். உண்மதான் அது. அதற்காக நம்ம ஹாஸ்டல்ல விடணும்னு அவசியம் இல்ல. அதுக்குண்டான சில விஷயங்கள நம்ம நடைமுறையில, வாழ்க்கையில வந்து பண்ணலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது கூட சனி பிரீதி தான். அதேபோல ஒரு தெப்பக்குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறதுமே சனி பிரீதி தான். முன்னோர்களுக்கு நீங்க என்னென்ன விஷயம் பண்றீங்களோ அது எல்லாமே சனி பிரீதி. முடிந்த அளவு வீட்ல அமைதியா சண்டை போடாம இருக்கிறதே சனி பிரீதி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தொடர்ந்து பழகிட்டு இருந்தீங்கனாலே, குழந்தைங்களுக்கோ, அப்பாவுக்கோ பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் வராது. முதல்ல நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நமக்கு வந்து அந்த புரிதல் கம்மியா இருக்கிறதுனால தான் வேற என்ன, இவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டா சரியா போயிடுமான்னு யோசிக்கிறோம். அது கிடையாது. இந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தாலே அந்த இடம் வந்து சேஃப் ஆயிடும். உதாரணமாவே இது வந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த கேள்வியும் இந்த ராசி சார்ந்தது. பொதுவா இந்த கடக ராசிக்காரங்களுக்குலாம் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து செட்டே ஆக மாட்டேங்குதுல மேம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வில்லங்க அவங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. என்னதான் மேம் காரணம்? அதாவது கடக ராசின்னு கிடையாது. 12 ராசிக்குமே வந்து திருமண வாழ்க்கைங்கிற விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேருக்கு வந்து சரியாது. ஏன் ஈஸ்வரன், ஈஸ்வரியை எடுத்துக்கோங்க. அவங்களுக்குள்ள வராத சண்டையா? எத்தனை கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமாள் கூட வந்து மகாலட்சுமியை பிரிஞ்சு தன்னுடைய அந்த அழகெல்லாம் சிதைந்து காணப்பட்டார்னு சொல்லுது சாஸ்திரம். அந்த அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. பிருகுமுனிவர் வந்து எட்டி உதைச்சிருவார். அப்ப என்ன மார்பிள வச்சிருக்க அந்த அம்மா, அந்த பிருகுமுனிவர் வந்து உன்னை உதைச்சிட்டாரு, நீங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இறங்கின உடனே அவருடைய அந்த அவ்வளோ அழகா இருப்பார் பெருமாள். தன்னுடைய அந்த அழகு குன்றி காணப்படுகிறார். அப்ப அந்த வீட்டுல வந்து அந்த பெண் இருந்தாதான் அந்த ஆண் ஆணாகவே இருக்கிறார். அப்ப இப்படி இருக்கும்போது இது வந்து 12 ராசிக்குள்ள சினாரியோ காவ்யா. ஆக்சுவலா நீங்க கேட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, கடகராசி வந்து அது வந்து சந்திரனோட ராசி. அதுக்கு நேர் 7வது ராசி வாங்க, சனியோட ராசி. இந்த இடத்துல இவங்க பயங்கர சுத்தமா இருப்பாங்க. சனிங்கிறது என்னங்க, ஆப்போசிட்டா இருக்கும். அதுகிட்ட வந்து கிளன்லினஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க வந்து சிம்பிளா ஒரே விஷயம், கடகராசியோ சிம்ம ராசியோ, கடக லக்னமோ சிம்ம லக்னமோ, கணவரோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து கிளன்லினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணிட்டு போனாலே இது பெரிய அளவில் பிரச்சனைகளை தராது. அதே போல் உங்களுடைய தகுதி, இப்போ கடகம் சிம்மம் அப்படிங்கிறது சந்திரன் சூரியன், அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து சனி. அப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய தகுதி என்னவோ அதற்கு கொஞ்சம் குறைவாக உள்ள இடத்துல வரன் தேடணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது கொஞ்சம் கம்மியாக, இப்போ ஒருத்தட்ட 2 வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீடு உள்ள இடத்துல வரன் முடிக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். நம்மளை விட ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ஈகோ கிளாஷ் ஆகி ப்ராப்ளம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல முக்கியமான தேவை என்னன்னா, சனி பகவானுடைய கேரக்டர் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்க யாரும் திருமண வாழ்க்கையில தோத்து போக மாட்டாங்க கடகராசி. மேம், இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு கடகராசி விருச்சிக ராசியை பத்தி பேசணும். இந்த 2 ராசியுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி வேற ஏதாவது ராசிகள் இருக்கா மேம்? அதாவது காம்பினேஷன்ஸை பொறுத்தளவு இப்போ நீங்கள் சொன்ன 2மே நீர் ராசிகள். இந்த தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி விருச்சிக ராசி. இது ஒரு வீட்டில் கடகம் இருந்தால் இன்னொரு அந்த விருச்சிகம் அப்படிங்கிற ராசிகள் வரணும் அப்படிங்கிறது இல்லை. பட் இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதே மாதிரி வேற காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் துலாம் எடுத்துக்கலாம். இங்கே மேஷம் இருந்தால் துலாம் வந்து வந்துடும். மிதுனம் கும்பம் எடுத்துக்கலாம். மிதுன ராசி ஒரு ஆள் வீட்டில் இருந்தாங்கன்னா கும்பராசி அந்த வீட்டில் முன்னாடி ஜெனட்டிக்கில் வந்துடும், இல்லைனா அடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ராசி காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கும்போது மகர ராசி இருக்க வீட்டில் சிம்ம ராசி வந்துடுது. பொண்ணு வந்து மகரமாக இருந்ததுன்னா அம்மா சிம்மத்தில் இருக்காங்க, இல்லை புள்ள வந்து சிம்மத்தில் இருந்ததுன்னா அம்மா மகரமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசிய ராசிகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகரம் ஒரு வீட்டில் இருக்குன்னா கும்பம் ஒரு வீட்டில் வந்துடுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் மிதுனம் மகரம் இது 6, 8 இருந்தாலும் இந்த வீட்டில் இந்த ராசி இருந்தால் இந்த ராசி வந்து வந்துடுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சிக்வன்ஸாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இத்தனை காம்பினேஷன் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அதை வந்து மோசமான நேரங்களில் வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத விஷயம். இந்த 2 ராசி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துருச்சுன்னா போதும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ராசியே உங்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வந்து அழைச்சிட்டு போகும். நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் காம்பினேஷன் ராசிகளில் அப்படின்னா அது என்னென்ன ராசி? இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கடகம் விருச்சிகம் பேசணும். இது 2மே நீர் ராசி தத்துவம், ஆளுமையான ராசிகள்னு சொல்லுவோம். நல்லா ஆளுமையாக இருப்பாங்க பசங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறது விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணா தம்பியாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்.
இதே மிதுனம் கும்பம் சொல்லலாம். மிதுனம் கும்பமும் காற்று ராசிகள். இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் அக்கா தம்பியாவோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ. துலாம் கும்பம் இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ணா தம்பி இந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச அளவு இவங்க வந்து கோயின்சைட் ஆகி போவாங்க. டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அப்பார்ட் ரொம்ப ஒரு சின்ன மயிலிறகா ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நல்லாவே இவங்களுக்குலாம் இருக்கும். அதே மாதிரி வெற்றிகரமான கூட்டணி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரே ராசி தத்துவத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க வெற்றிகரமாக கூட்டணியாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மிதுனம் கும்பம், துலாம் கும்பம், கடகம் விருச்சிகம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் வெற்றிகரமாக. அதே மாதிரி விருச்சிகம் மீனம் எவ்வளோ நாள் வேணால் லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. இந்த விருச்சிகம் மீனம்லாம் நல்லா ஃபேண்டாஸ்டிக் கப்புள்ஸாக இருப்பாங்க. அதில் ஜாதகம் ஒத்து வரலைன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வரும். மற்றபடி இவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாக லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. பொதுவாக கடக ராசி விருச்சிக ராசி ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களுக்கான நல்லதுன்னா எப்படி நடக்கும், தீமை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி பகுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல துவங்கி எந்தெந்த ராசிகள் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.